இலக்கியா சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம்? இலக்கியா எதிர்பார்த்த மாதிரி கொட்டேஷனை ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் கொட்டேஷன் இலக்கியா கைக்கு வந்த உடனே இங்கே எஸ்எஸ்கே தாட்சாணி 2 பேர் மூஞ்சிலுமே ஆடலைங்க. ஸோ இலக்கியா ஏதோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்கா, இலக்கியா அந்த அமௌண்ட்டை கோட் பண்ணவே இல்லை, அவள் கோட் பண்ணது 3000 தான் அப்படின்னு சொல்லி சண்டை போகிறாங்க தாட்சாணி. அப்போ தான் இலக்கியா கேட்குறாங்க, நான் 3000 கோட் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்க 2 பேரும் பேச முடியாமல் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கௌதம் என்டர்பிரைசஸ் கம்பெனிக்கு ஓனர் கௌதம் தான். கௌதம் இப்போ ஜெயிலில் இருக்கான். அவனே கடத்தல் பண்ணிவிட்டு ஜெயிலில் போய் மாட்டிக்கிட்டான். அப்படி இருக்கும்போது இலக்கியா எப்படி இதில் கலந்துக்க முடியும்? இலக்கியா கலந்துக்கிட்டது சட்டப்படி விரோதம். அதனால் அவளுக்கு இந்த டெண்டர் தரக்கூடாது அப்படின்னு திரும்பவும் பிரச்சனை பண்ணுறாங்க தாட்சாணி எஸ்எஸ்கே. ஆனால் இலக்கியா இதுக்கெல்லாம் முன்னாடியே எனக்கு தெரியும், நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னு. அதனால தான் எல்லாத்தையும் நான் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன், என்ன உங்களால் ஏமாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி இலக்கியா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் காட்டி இந்த டெண்டர் ஜெயிச்சது நான் தான், உங்களால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இலக்கியா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போகிறாங்க. என்னதான் இலக்கியா ஜாலியாக வீட்டுக்கு போகணும், வீட்டு வாசல் தொட்டவொடனே இலக்கியாவுக்கு அப்படியே ஆனந்த கண் கலங்குது. ஏன்னா போகும்போது கூட இந்த பைரவி நம்மளை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கொட்டேஷன் எடுத்து பார்த்து அமௌண்ட்டெல்லாம் எஸ்எஸ்கேக்கு சொல்லி அப்படி நம்மளை பழி வாங்கிறதுக்கு பைரவிக்கு நாம் என்ன பண்ணிட்டோம்? ஏன் பைரவி ஆண்டிக்கு நம்ம மேலே இவ்வளோ ஒரு காண்டு அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறாங்க நம்ம இலக்கியா. எப்படியோ கௌதம் ஆசைப்பட்ட மாதிரி நாம் இந்த டெண்டரில் ஜெயிச்சிட்டோம், யாருக்கு எப்படி போனோம் நமக்கு என்ன, கௌதம் சந்தோஷப்படுவார்ல, நமக்கு அதுவே போதும் அப்படின்னு இலக்கியா மனசில் நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்படி பலதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க இலக்கியாவுக்கு கௌதம் இன்னும் வெளியே கொண்டு வரலையே அப்படிங்கிற சின்ன ஏக்கம் மட்டும் இருக்குது. அந்த சோகத்தோடு போகும்போது இலக்கியா பார்த்த பைரவி, வாடி வா, நினச்சேன்டி நீ கடைசியில் இப்படி தான் போய் முடியும்னு, என்ன தோத்துட்டியா? அங்கே போயிட்டு இது வரைக்கும் நாங்கள் சேர்த்து வச்சுருந்த ஒட்டுமொத்த பேரையும் கெடுத்துட்டு வந்துட்டல, இப்போ சந்தோஷமாடி. கௌதமை ஆளாக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பிஸ்னஸில் நம்பர் 1 உமன்டி நான். அப்படியாப்பட்ட நான் ஆளாக்கினவன் கௌதம், அவனும் பிஸ்னஸில் நம்பர் 1 இருந்தான். ஆனால் நீனு இன்றைக்கி அந்த டெண்டரில் தோற்று எங்கள் ஒட்டுமொத்த பிஸ்னஸ் வாழ்க்கைக்கும் ஒரு அசிங்கத்தை தேடி கொடுத்துருக்கடி. ஒன்றுலாம் போய் இந்த வீட்டு மருமகன்னு எங்கள் அண்ணி தூக்கி தலையில் வச்சு ஆடுறாங்களே, அதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இதுக்கு தான் நான் அவ்வளோ தூரம் சொன்னேன். என் பேச்சு யார் கேட்டா? கேட்காம இவ ஒரு ஆளுன்னு போட்டு இவளை தூக்கி வச்சு தாங்கினீங்கல்ல, அதான் இவன் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறா. வேறு என்ன பண்ண முடியும்? எல்லாம் உங்களை சொல்லணும். உங்களை குறை சொன்னால் மட்டும் என்ன ஆகப்போகுது? நீங்கள் என்றைக்கு நான் சொல்கிறத கேட்குறீங்களோ அன்றைக்கி தான் எல்லாம் சரியாகும். அப்படி இப்படின்னு பைரவி பேச இலக்கியா பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. ஜானு ஒன்னே, இலக்கியா விடுமா, தோத்துட்டா என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சா? இந்த டெண்டர் தான் வாழ்க்கையா என்ன, இல்லை இந்த டெண்டர் தான் உலகமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை இலக்கியா, நீ ஃப்ரீயாக விடு. நீ அடுத்தது கௌதமை எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு அதை பற்றி மட்டும் யோசிக்கிற வெளியே பாருமா. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கண்டதை போட்டு யோசிச்சு மனசை போட்டு கெடுத்துட்டு இருக்கவனா, விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கே ஜானு சொல்கிறாங்க. அத்தை சும்மா இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அத்தை அப்படின்னு பைரவி சொல்ல இலக்கியா ஒன்னே, ஏன் அத்தை எனக்கு ஒன்று மட்டும் புரியல, நான் இந்த டெண்டரில் தோத்துட்டேன்னு நான் என்கிட்ட சொன்னேன்னா அப்படின்னு கேட்க பைரவி ஒன்னே, உன் மோரியை பார்த்தாலே தெரியலையா நீ டெண்டரில் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு இதை வேற ஒரு ஆள் புதுசாக சொல்லுவானே நான் உனக்கு அப்படின்னு சொல்ல, இல்லையே நான் டெண்டரில் ஜெயிச்சிட்டேனே அப்படின்னு நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. ஜானு ஒன்னே, இலக்கியா என்னம்மா சொல்கிற, உண்மையாவா? நீ டெண்டர் ஜெயிச்சிட்டியா? ஆமாத்த, டெண்டர் நான் ஜெயிச்சிட்டேன், சொன்ன மாதிரியே டெண்டர் ஜெயிச்சு கௌதமுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றிடாத அப்படின்னு இங்கே இலக்கியா சொல்கிறாங்க. அதை கேட்டதும் பைரவி ஒன்று ஆடி போகிறாங்க. என்ன ஜெயிச்சிட்ட நீ எப்படி ஜெயிச்ச வாய்ப்பே இல்லை அண்ணி, இவ போய் சொல்கிற அண்ணி அப்படின்னு சொல்ல, அத்தை நான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ காட்டவா? இவங்க சொல்கிறது உண்மை தான், நான் ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஆனால் எனக்கு தெரியும் இவங்க இந்த மாதிரி கேட்டுட்ட வேலையை பார்ப்பாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் கொஞ்சம் சுதாரித்ததுனால எனக்கு ஜெயிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் இவங்க எதுக்காக என்னை குறை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி இங்கே இலக்கியா ஒரு வீடியோ காட்டுறாங்க. அது என்ன வீடியோனா, நம்ம பைரவி அன்றைக்கி நைட்டு யாருக்கும் தெரியாமல் பூஜை ரூமில் அந்த கொட்டேஷன் எடுத்து பிரித்து பார்த்தது, அதை எடுத்துகிட்டு போய் எஸ்எஸ்கே கால் பண்ணதுன்னு எல்லாத்தையுமே இலக்கியா வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ காட்டவும் ஜானு கொலவெறியாகி, ஏய் பைரவி நீ என்ன காரியம் பண்ணியிருக்க, இல்லை கேட்குறேன் என்ன காரியம் பண்ணியிருக்க? இலக்கியா நம்ம வீட்டு பொண்ணு, ஆனால் இலக்கியா அந்த டெண்டரில் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு அந்த எஸ்எஸ்கேவுக்கு இலக்கியா போட்டிருக்க டெண்டர் கொட்டேஷன் எடுத்து நீ தான் கொடுத்தியா? எதுக்கு இப்படி பண்ண? ஏன்டி இப்படி பண்ண? உன்னை சொல்லுவியே இந்த குடும்பமானு சொல்லிட்டு இதுதான் குடும்பமானத்தை காப்பாற்றுறதா? அப்போது
இலக்கியா எவ்வளோ நல்லவங்கிறது இப்போட உனக்கு புரியலையா? ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜானு கேட்க பைரவி ஒன்று எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஒன்று இலக்கியா சொல்கிறாங்க, விடுங்க அத்தை, இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் புத்தியே வராது, விடுங்க, இதனால் நமக்கு எதுவும் ஆக போகிறதும் இல்லை. ஏன்னா நான் கௌதமுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றிட்டேன். கௌதமுக்கு சொன்ன மாதிரியே நான் இன்றைக்கி இந்த டெண்டரையும் ஜெயிச்சு ஒரு வழியாக கௌதமுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றிட்டேன். அடுத்தது கௌதமை வெளியே கொண்டு வரது மட்டும்தான் பாக்கி. அதையும் கண்டிப்பாக கொண்டு வருவேன். கொண்டு வந்து கௌதம் யார் அப்படிங்கிறத நிரூபிப்பேன். அது மட்டும் இல்லை, கௌதம் தான் சொத்துக்காக கார்த்தியை கடத்தினான்னு இங்கே இருக்க சில பேரே சொல்லிகிட்டு இருக்காங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க மூஞ்சில் கரிய பூச்சத்துக்கு கண்டிப்பாக கௌதம் எந்த தப்பும் பண்ணலை, கார்த்தியை கடத்தினது யார் அப்படின்னு நிரூபிக்காமல் நான் விட மாட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே எஸ்எஸ்கே தாட்சாயணி 2 பேரும் ஆஃபீஸ் போயிடுறாங்க. ஆஃபீஸ் போனதும் அங்கே பயங்கரமாக கோவப்பட்டுருக்காங்க. அதாவது தாட்சாயணியால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. எஸ்எஸ்கே, நான் உங்கள்கிட்ட அத்தனை முறை சொன்னேன், அந்த இலக்கியா சாதாரண ஆள் கிடையாது, அவள் ஏதாவது ஒன்று பண்ணுவா, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு அவ்வளோதான் சொன்னேன். ஆனால் எப்படி இலக்கியா ஜெயிச்சா? அதுலேயும் இலக்கியா கரெக்டாக 2994 ஜெயிச்சிருக்கா. அது எப்படி முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவள் 3000 கோட் பண்ணியிருந்தா. அந்த கொட்டேஷனை பார்த்தா பைரவி நம்மள்கிட்ட 3000 சொன்னான். நாம் 5 ரூபா குறைச்சி 2995 பண்ணோம். ஆனால் அவள் அதையும் கம்மி பண்ணி 2994 போட்டிருக்கானா? அப்போது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் எஸ்எஸ்கே, இதுக்கு என்ன அர்த்தம்? இது எப்படி முடிஞ்சது அவளால்? அப்போது நாம் இந்த கொட்டேஷன் தான் போடுவோன்னு அவளுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சது? அப்போது யார் அவளுக்கு சொன்னது? அப்போது நாம் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டு இலக்கியாவுக்கு எப்படி தெரிஞ்சது எஸ்எஸ்கே? சொல்லுங்கள் எஸ்எஸ்கே. என்ன தாட்சாயணி, நீ யோசிக்கிறதா நானும் யோசிச்சுட்ருக்கேன். இது எப்படி இலக்கியாவுக்கு தெரிஞ்சுன்னு எனக்கே புரியல. நீ என்ன சந்தேகம் பண்ணி பேசிகிட்டு இருக்க? ஐயோ எஸ்எஸ்கே, உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டு அந்த இலக்கியாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இலக்கியா கரெக்டாக நம்மளோட 1 ரூபா கோட் பண்ணி ஜெயிச்சிருக்கா. ஒருவேளை அந்த பைரவி நம்மளை ஏமாற்றிருக்கணும். இல்லைன்னா நமக்கு தெரியும் இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க இலக்கியாவுக்கு தொடர்பில் இருக்காங்க. அதனால தான் நம்ம ஆட்களில் நம்ம ஆஃபீஸில் ஒரு ஆள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். எப்படி இலக்கிய ஆஃபீஸில் சுரேஷ் நமக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்கணும், அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஆள் யாரோ ஒருத்தவங்க இலக்கிய ஆஃபீஸில் இருக்காங்க. சரி விடுங்க கௌதம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை எஸ்எஸ்கே. எனக்கு இப்போ இந்த கௌதமை எதனா பண்ணி ஆகணும். இந்த இலக்கியாவுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்னது தான், கௌதம் நிரந்தரமாக ஜெயிலில் இருக்கணும். அப்போ தான் இலக்கியா நம்மளை எதுக்கு எதிர்த்தா அப்படின்னு அவள் ஒரு நாள் யோசித்து ஃபீல் பண்ணணும். அது முடியாது அவங்களால அப்படின்னு எஸ்எஸ்கேவை பார்த்து கேட்க, எஸ்எஸ்கே ஒன்று தாட்சாயணி அதுக்காக என்ன எஸ்எஸ்கே, இன்னும் உனக்கு புரியலையா? அந்த கார்த்தி சாகணும், அந்த பழி கௌதம் மேலே விழணும், அந்த கௌதம் நிரந்தரமாக ஜெயிலில் இருக்கணும். அந்த இலக்கியா ஒவ்வொரு நாளும் நாம் எஸ்எஸ்கே தாட்சாயணியை முறைச்சது தப்பு தான். நாம் அந்த டெண்டரை ஜெயிச்சிருக்கவே கூடாது. அந்த டெண்டர் ஜெயிச்சு நாம் பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்மளால தான் கௌதம் ஜெயிலே இருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷத்தையாவது நீங்கள் எனக்கு இப்போ கொடுப்பீங்களா மாட்டிங்களா? சொல்லுங்கள் எஸ்எஸ்கே அப்படின்னு இங்கே தாட்சாயணி கேட்க, எஸ்எஸ்கே ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. யோசித்து பார்த்துட்டு, சரி தாட்சாயணி, நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த கார்த்தியை பல்லவத்தை அமைச்சிட்டு கௌதமை நிரந்தரமாக ஜெயிலே வைக்கிறதுக்கு ஏற்பாடு நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே நாவு கால் பண்ணி அந்த கார்த்திக் கதையை முடிக்கணும், அவனை ரெடி பண்ணி வைங்க, நானும் தாட்சாயணி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எஸ்எஸ்கே வச்சுறாரு. இது எல்லாத்தையும் நம்ம இலக்கியா கேட்டுறாங்க. ஆனால் பாவீங்களா, உங்களுக்கு ஏன் அப்படி எங்கள் மேலே இவ்வளோ கொலைவெறி? கார்த்தியை கொண்டு பழைய தூக்கி கௌதம் மேலே போட போகிறீங்களா? விட மாட்டேன். நான் இருக்க வரைக்கும் என் புருஷன் எந்த தப்புக்கும் போகிறதுக்கு விட மாட்டேன். என் புருஷன் நிரபாதுன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா என்ன பண்ணுறாங்க, வசந்துக்கு கால் பண்ணுறாங்க. வசந்துக்கு கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் அழைச்சிக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு நேராக அந்த ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இலக்கியா வசந்த் ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிக்கிட்டு காரில் அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி எந்த பக்கம் போகிறான்னு சொல்லி ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கரெக்டாக ஆகணும் அந்த பாண்டிச்சேரி பங்களாவுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு கார்த்தியை கொல்லான்னு ட்ரை பண்ணும்போது இங்கே இலக்கியா வசந்த் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற ரவுடி பசங்க எஸ்எஸ்கே எல்லாரையும் அடிச்சு போட்டு கார்த்தியை அங்கேருந்து காப்பாற்றுவாங்க. காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் எஸ்எஸ்கே தாட்சாயணி சொல்லி நிரூபித்து கௌதம் நிரபராதின்னு கண்டிப்பாக வெளியவும் கொண்டு வருவாங்க நம்ம இலக்கியா.